தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கமான வணக்கம். சசி தரூர் காங்கிரஸோட ஒரு முக்கியமான எம்பி. ஆனால் அவர் இப்போ கேட்குறாரு, கட்சியில் எனக்கு என்ன ரோல் அப்படின்னு ராகுல் காந்தியை போய் கேட்குறாரு. அவர் கட்சி தாவ போகிறதா தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் கட்சி தாவ போகிறதா வரக்கூடிய தகவலே அவர் தான் சொல்கிறாரு. அவர் யூடியூப் சேனலுக்கு, அதாவது ஆங்கில பத்திரிகை நடத்தக்கூடிய யூடியூப் சேனலுக்கு பாட்காஸ்ட் கொடுத்துருக்காரு. அந்த பாட்காஸ்ட்டில் தான் அவர் சொல்கிறாரு, நான் அமெரிக்காவில் கோடியாக சம்பாதிச்சிட்டு இருந்தேன், என்ன காங்கிரஸ் கட்சி அரசியலில் எங்களோட பயணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக நான் இந்தியாவுக்கு வந்தேன். கோடியாக சம்பாதிச்சிட்டு இருந்தேன். என்னுடைய தொழிலை விட்டு நான் இந்தியாவுக்கு, என் நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி வந்த எனக்கு இப்போது கட்சி எந்த மாதிரியான ஒரு மரியாதை தருது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு. இவர் அமெரிக்காவில் கோடியாக சம்பாதிச்சிட்டு இருந்தார். இந்தியாவுக்கு அதில் எத்தனை கோடி இழந்தாருன்னு கேட்காதீங்க, அவர் எத்தனை கோடி சம்பாதிச்சாருன்னு கேட்காதீங்க. ஏன்னா அவர் பயணிக்கிறது காங்கிரஸ் கட்சியில், ஓகேவா? அதனால் தேசத்துக்காக வந்தோம், நான் நான் இவ்வளோ வச்சுருந்த இவ்வளோ சொத்து இழந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படலை. இவ்வளோ இருந்த சொத்தை இவ்வளோ ஆக்கிட்டேங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் அவர் தள்ளப்பட்டிருக்காரு. அவர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சமீபத்தில் லலித் மோடி அவர்கள் ஐபிஎல்ல நடந்த ஊழல்கள் பிரச்சனைகளை பற்றி சொன்ன பாட்காஸ்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சசி தரூர் அதிகாரத்தை எப்படி தவறுதலாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய சசி தரூர் ஒரு அதிகாரத்தை விரும்பக்கூடிய நபர். அப்படி இருக்கிற சசி தரூருக்கு அதிகாரம் தரல அப்படின்னா அவர் இந்த மாதிரி கேள்வி எழுப்புறது ஒரு நியாயம். சசி தரூரை ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருவோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராகுல் காந்தி அந்த கட்சியின் தலைமைக்கு வந்த பிறகு எத்தனை பேர் வெளில போயிருக்காங்க, அதில் யாரெல்லாம் முக்கியமானவங்க போயிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். குலாம் நபி ஆசாத், ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் லீடர் இன் காங்கிரஸ். ரொம்ப காலமாக காங்கிரஸில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரினுடைய மிக முக்கியமான ஒரு மகன், அந்த மண்ணின் மைந்தர் அவர். அவரால் ராகுல் காந்தி செய்யக்கூடிய சில்லறைத்தனத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் கட்சியை விட்டு விலகிறத நம்ம பார்த்தோம். அசோக் சௌஹான் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் எனக்கு பொதுவான மரியாதை இந்த கட்சியில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை விட்டு வெளியே வராரு. மத்திய பிரதேசில் இருந்த ஜோதி ஆதித்யா சிந்தியா மத்திய பிரதேசனுடைய காங்கிரஸினுடைய முகமாக இருந்தார். பாஜகவை பல ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய பிரதேசில் காங்கிரஸ் வீழ்த்தியது அவருடைய முகத்தை வைத்து. அவர் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் மக்கள் வாக்களித்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு, ராகுல் காந்தியினுடைய தந்தை ராஜீவ் காந்திக்கு நண்பராக இருந்த கமல்நாத்தை முதலமைச்சராக்குனாங்க. ஜோதி ஆதித்யா சிந்தியா கோவப்பட்டு கட்சியை விட்டு வெளில இன்னைக்கு பாஜகவில் இணைந்து மத்திய அமைச்சராக இருக்கார். 2வது முறையாக மீண்டும் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று பயணிச்சுட்டு இருக்கார். முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, எப்படி குலாம் நபி ஆசாத் ஒரு டால் லீடரோ, பிரணாப் முகர்ஜி மிகப்பெரிய லீடர், இந்தியாவினுடைய பிரதமராக இருக்க வேண்டிய ஒருவர். ஆனால் சோனியா காந்திக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையினால அவரை ஓரம் கட்டிட்டு சோனியா காந்திக்கு ஆமா போடக்கூடிய ஒருவரை இந்தியாவினுடைய பிரதமராக 10 ஆண்டு வைத்திருந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மியூட் பிரைம் மினிஸ்டர். ஸோ அவரை கட்சியை விட்டு வெளில அனுப்புறதுக்கு முன்னாடியோ இல்லை அவர் கட்சியை விட்டு போகிறதுக்கு முன்னாடியோ ஜனாதிபதி ஆக்கி டீசெண்டாக ஒரு ஃபேர்வெல் காங்கிரஸ் பண்ணிச்சு. இதெல்லாம் பெரிய லீடர்ஸ். ஏகே ஆண்டனி கூட பெரிய லீடர்ஸ். இப்போது அந்த லீடர்ஸினுடைய அடுத்த தலைமுறை பாரு. ஏகே ஆண்டனி கேரளாவினுடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சராக இருந்தார். அவர் பையன் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளில வராங்க. கே கருணாகரன் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கேரளாவில், அவருடைய மகள் பத்மஜா வெளியே வராங்க. ஜிதேந்தர் பிரசாத் உத்தரப்பிரதேஷில், அவருடைய அப்பா காங்கிரஸ் கட்சி துவங்கின காலத்திலிருந்து அதில் பயணித்துட்டு இருந்தவர், அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே வராங்க. இப்போது சசி தரூர் ராகுல் காந்தியோடைய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேச்சுவார்த்தை நடத்தின உடனே சில பேர் என்ன சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துடுச்சு, இனிமேலாம் சுகமமாக போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதற்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த கதி என்னாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒருவர் அசாமிலேருந்து கிளம்பி போகிறாரு. அசாமில் கட்சியில் நிறைய பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம பேசி தீர்த்து நம்ம காங்கிரஸ் கட்சியை அங்கே ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான ஒரு தலைவர் கிளம்பி டெல்லிக்கு போகிறார் ராகுல் காந்தியை பார்க்க. போன உடனே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு அப்புறம் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாரு. ஒரு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரில் நிறைய ப்ரோட்டோகால்லாம் இருக்கும், அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சு அந்த முக்கியமான அசாம் தலைவரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாரு. வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கார். இந்தந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம சரி பண்ணோன்னா நம்ம பாஜகவை வீழ்த்தி அங்கே காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வரலான்னு. இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று பிடிக்குதோ பிடிக்கலையோ, சரிப்பா ஓகே அப்படியா சரி இப்படி அட்லீஸ்ட் கேட்டிருக்கணும். ஆனால் அவர் நாய்க்கு பிஸ்கெட் ஊட்டிகிட்டு இருந்தார்.
நாய்க்கு ராகுல் காந்தி ஒரு அஸ்ஸாமில் இருந்து ஒரு முக்கிய பிரச்சனை, கட்சி பிரச்சனையை பேச வந்த தலைவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அதை காதை கொடுத்து கேட்காம அவருடைய நாயை மடியில் உட்கார வச்சு பிஸ்கெட் ஊட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த மீட்டிங் முடிச்ச உடனே வெளியே வராரு. வந்த அந்த அஸ்ஸாம் முக்கிய காங்கிரஸ் தலைவர் பிரஸ் மீட் நடத்துறாரு. ராகுல் காந்தி வீட்டு முன்னாடியே நான் அந்த கட்சியை விட்டு விலகிறேன்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நாட்களில் பாஜகவில் இணைந்தார். இன்னைக்கு அஸ்ஸாமினுடைய முதலமைச்சராக இருக்காரு ஹிமந்த் பிஸ்வா சர்மா. இதுதான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நிலைமை. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சசி தரூர் ஏதோ பெரிய பிரில்லியன்ட்லாம் நினச்சிக்காதீங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்கலாம் பிரில்லியன்ஸ் கம்மிங்கிறதுனால இவருக்கு பிரில்லியன்ஸ் அதிகமாக நமக்கு தெரியலாம். அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கட்சியினுடைய தலைமையை விட யாராவது புத்திசாலியாக இருந்தால், தம்பி உன்னுடைய சேவை நம்ம கட்சிக்கு போதும், இதுக்கு மேலே இருந்தால் என் பையனுக்கு வந்து ஆபத்து, என் குடும்பத்துக்கு ஆபத்து, நீ கட்சியை விட்டு வெளில போயிட அப்படின்னு சில பேரை தள்ளி விட்டுருவாங்க, சில பேரை புறக்கணிச்சிருவாங்க. இப்போ சசி தரூர் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னு வச்சுக்குவோம். அவர் அடுத்து போகக்கூடிய கட்சி பாஜகவா இருக்க வாய்ப்பு இருக்கா? பாஜகவா இருக்க வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே அவருக்கு ஒரு அரசியல் பார்வை, ஒரு சமுதாய பார்வை இருந்தது. அது வந்து இந்த ஃபேக் லிபரலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னது, நம்ம பிறந்த நாடு மட்டமான நாடு, நம்ம பிறந்த மதம் தர்மம் எல்லாம் மட்டமானது, இந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடிய இதுக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அவர் என்னதான் இந்தியாவில் கேரளாவில் பிறந்திருந்தாலும் ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் வாழ்ந்தது வளர்ந்ததெல்லாம் வெளிநாட்டு ஆட்களுடைய, அவருடைய காதலிகள் பெரும்பான்மையான பேர் வந்து வெளிநாட்டவர்கள், இப்படியெல்லாம் இருக்கும்போது அவருடைய மைண்டே அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆகிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்டு மேலே ஒரு அபிப்பிராயம், இந்த தர்மத்தின் மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லாத ஒருவரால் பாஜகவில் பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடினமான விஷயம். இத்தனை ஆண்டுகள் அவர் வந்து அதில் இருந்திருக்காரு அப்படின்னும் போது உடனே மாற்றி பாஜகவில் இணையறதுக்கான வாய்ப்பு கம்மி. எனக்கு கிடைத்த தகவலின்படி சசி தரூர் காங்கிரஸை விட்டு விலகுனா திரிணாமுல் காங்கிரஸில் இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் பற்றி இப்போ பேசிட்டோம், ஒரு எம்பி பற்றி பேசினோம். தமிழ்நாட்டில் ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம். அவங்க யார் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி காளியம்மாள். வரிசையாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தராக வெளியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி இவங்களும் இணைஞ்சிருக்காங்க. இதை பற்றி உங்கள் பார்வை? நாம் தமிழர் கட்சியே ஒரு முக்கியமான கட்சி கிடையாது தமிழக அரசியலில். அதுலேயும் நீங்கள் காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதியை பற்றி சொல்கிறீங்க. அவங்களும் ஒன்றும் பெரிய ஒரு 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 தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு நபர்லாம் கிடையாது. கடந்த 6 வருடங்களாக அவங்க அரசியலில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 6 வருடங்களில் நாம் தமிழர் மேடையில் பேசினதை தாண்டி, சீமானை வெறுப்பேற்றியதை தாண்டி அவங்க என்ன பெருசாக சாதிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் நேரம் இருக்குது. நான் அவங்க சாதிக்க மாட்டாங்கன்னு சொல்ல, எதுவுமே சாதிக்கலை. ஸோ ஆனால் நம்மளுடைய நேரம், இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி நான் ராகுல் காந்தியை பற்றி சொன்னேனோ அப்படியே டிட்டோ ஃபோட்டோ ஸ்டாட்டு தான் திரு சீமான் அவர்கள். திரு சீமான் அவர்களுக்கு அவரை விட ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பிள்ளையோ ஒரு தமிழ் மகளோ சிறப்பாக செயல்படப்பட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்கள அந்த கட்சியை விட்டு விலக்கிடுவார், தள்ளிடுவார் வெளியே. நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுருவோம். அதே மாதிரி திறமை இருக்கக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளில போனவங்க ஏராளமான பேர். திரு ராஜீவ்காந்தி அவர்கள் திமுகவுக்கு போனார், திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் அதிமுகவுக்கு போனார். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ காளியம்மாள் வெளில வந்திருக்காங்க. இன்னும் இடம்பவனம் கார்த்தியும் சாட்டை துரைமுருகனும் பாக்கி இருக்காங்க. அவங்களும் என்றைக்கு வெளில போகிறாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் டேஸ் தான். அவங்களுக்குள்ள எந்த சேனல், அதாவது அந்த கட்சி கிடையாது, அது யூடியூப் சேனல். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் எப்படி ஒவ்வொரு கட்சியில் ஒரு தலைவருக்கு நீங்கள் தலைவர் ஆகணும்னா இந்த ஒரு பண்பு இருக்கணும், இந்த ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி நீ யூடியூப் சேனல் வச்சுருக்கணும். அப்போ தான் நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்புக்கு வர முடியும். அப்படி எந்த யூடியூப் சேனல், பெரிய யூடியூப் சேனல் சண்டை வரப்போகுது அடுத்தது, அப்படி அந்த சண்டையில் எந்த மண்டை உடைய போகுதுன்னு நம்ம பார்க்கணும். யார் கட்சியை விட்டு வெளில போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம காத்திருந்து பார்க்கணும். இப்போ காளியம்மாள் அவர்களுடைய பாதை என்னவா இருக்கும்னு கருதுறீங்க? பாஜக ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பாஜக ஒன் ஆஃப் த ரைசிங் பார்ட்டிஸாக இருக்குது, இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகள் இருக்குது. இப்போ இவங்களுடைய அடுத்த தேர்வு எதுவாக இருக்கும்னு அவங்க கட்சியை விட்டு விலகும் போது எழுதின கடிதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 6 வருடங்களாக நம்மளுடைய ஒரே குறிக்கோள் தமிழ் தேசியத்தை அதை நினைவாக்குறது தான் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழ் உணர்வோட பாஜகவில் பயணிக்க முடியும், ஒரு தமிழ் பற்றோட பாஜகவில் பயணிக்க முடியும், ஒரு தமிழ் பாசத்தோட பாஜகவில் பயணிக்க முடியும். தமிழ் தேசியம்னு எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் பிரிவினையத்தில் வரும். ஸோ அந்த ஒரு பிரிவினை கண்ணோட்டத்தோட இல்லாத ஒரு இல்யூஷன், தமிழ் தேசியம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இல்யூஷனில் இருக்கக்கூடியவங்களால பாஜகவில் பயணிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். நான் சசி தரூர் சொன்ன மாதிரி தான், எப்படி தர்மத்தை எதிர்க்கக்கூடிய ஒருவரால் இந்த கட்சியில் பயணிக்க முடியாதோ, இயல்பாக நாட்டை எதிர்க்கக்கூடிய, நாட்டினுடைய ஒற்றுமையை எதிர்க்கக்கூடிய ஒருவரால் பாஜகவில் பயணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.
காளியம்மாள் அநேகமாக ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளுக்கோ இல்லாட்டி புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கழக கட்சிக்கோ போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பார்த்தா இப்போ திரும்ப திமுகவினர் பிளாக் பெயிண்ட் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் ஹிந்திய பார்க்குறாங்களோ, அங்கெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத கூட திரு அண்ணாமலை அவர்கள் விமர்சிச்சு, கிண்டல் அடிச்சு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஏன் ஐடி ஆஃபீஸ்க்கும், இடி ஆஃபீஸ்க்கும் போக்கூடாது? அ அங்க உங்களுக்கு போக வழி தெரியலன்னா, உங்க கட்சி அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு தான் அடிக்கடி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு போங்க." அப்படின்னு நக்கலா போட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் ஜோக்கா இருந்தாலும், அதே பதிவுல அவரு சில கேள்விகள வந்து முக்கியமா எழுப்புறாரு. என்ன அப்டின்னா, திமுக காரர்கள் நடத்தும் பள்ளிகள்ல மும்மொழி இருக்கு. ஹிந்தி உட்பட மும்மொழி என்ன வேணா இருக்கு. அங்க வந்து தமிழக மாணவர்கள் படிக்கும் தமிழர் பிள்ளைகள் வந்து மும்மொழி படிக்கலாம். ஆனா, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் மும்மொழி படிக்கக்கூடாதா? ஏன்? 2வது என்ன சொல்றாரு அப்டின்னா, இந்த மும்மொழி கொள்கைக்கும், ஹிந்தி திணிப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்டின்றத பல தடவ தெளிவுபடுத்திட்டோம். ஆனாலும் இத ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி திணிப்புன்னு திரும்ப திரும்ப மக்கள குழப்புவது ஏன்? அப்டின்ற இன்னொரு கேள்வியையும் முன்வைக்கிறாங்க. இந்த மாரி வரிசையா அவர் வைக்கக்கூடிய கேள்விகள் பத்தி உங்களுடைய கருத்து? அண்ணாமலை அவர்கள் செய்த சிறப்பான சம்பவம் என்னன்னா, இந்த முன்மொழிக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கைக்கான ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு கமலாலயத்தில. கிட்டத்தட்ட 2 மணி நேரம். 2 மணி நேரம். திராவிட பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ரவுண்டு கட்டி கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லி பத்திரிக்கையாளர்களே விட ட்ரை பண்ணாலும் இவரு விடல. நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் விடமாட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஒரு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு. அது தமிழகத்தில மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. நம்மளே பார்த்தோம். கோலம் போட்டாங்க திமுக காரங்க. போட்டு மக்கள் தான் போட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஊருக்கு நம்ம போய் பேட்டி எடுக்கும்போது, அந்த தெரு மக்களே சொன்னது என்னன்னா, 3வது மொழி கற்கறதுல என்ன தவறு இருக்கு? தேசிய கல்விக் கொள்கையில என்ன தவறு இருக்கு? அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ, அந்த பிரஸ் மீட் ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோம், திமுக ஹிந்திக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணுதுன்னு. கிடையாது. திமுக ஹிந்திக்கு விளம்பரம் செய்யுது. திமுகவும், திமுகவை சார்ந்த தலைவர்களும் ஹிந்திக்கு விளம்பரம் தராங்க. ஹிந்தி, 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 ஹிந்தி. யார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகமா ஹிந்தி, ஹிந்தின்னு சொல்றா? யாரு சொல்றா? திமுக தான். ஏன் சொல்றாங்கன்னா, இவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்ல அத்தனை பள்ளிகள்லயும் ஹிந்தி இருக்கு. இந்த ஹிந்தி எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் அவங்க மைண்ட்ல ஹிந்தி, ஹிந்திங்கிற வார்த்தை போய் காதுல சேருதோ, ஓ ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கும்போது அரசு பள்ளியில ஹிந்தி இருக்காது. அப்ப ஹிந்தி எங்க சொல்லி தராங்க அப்படின்னு அவங்க ஏரியாவை சுத்தி தேடும்போது கண்டிப்பா யாராவது திமுக காரங்க நடத்துற ஸ்கூல்ல தான் இருக்கும். ஒரு ஆப்ஷனா தான். அப்ப என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா? அங்கதான் நான் சமீபத்துல போன்ல அப்படியே நோண்டிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கிங்ஸ்டன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்தது. அதுல ஒரு வீடியோ போயிட்டு இருந்தது. என்ன வீடியோ அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வி நாட் ஒன்லி டீச் இங்கிலீஷ், வி ஆல்சோ டீச் டிசிப்ளின் அப்படின்னு ஒருத்தர் வந்து இங்கிலீஷ்ல சொன்னாரு. சூப்பரா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து, நாங்கள் தமிழ் மட்டும் கற்றுத்தரவில்லை, நாங்கள் தமிழுடன் சேர்த்து நல்ல பண்புகளையும் கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்துட்டு, இதர் சிர்ஃப் ஹிந்தி நஹி சீக்தா ஹை, ஹம் அச்சா அச்சா தர்மா சீக்தா ஹை அப்படின்னு அவங்க எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி ஞாபகம் இல்லை, அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். ஓ இந்த ஏதோ ஒரு ஸ்கூல் போல இருக்குது, மும்மொழி கல்வி சொல்லித்தராங்க போல இருக்குன்னு நினச்சா, இன்னொரு அக்கா வந்து நேனு இக்கட உன்னாரு இக்கட தெலுங்கு நாங்கள் தராரோ அப்படின்னு சொல்லி அவங்க தெலுங்குல சொல்கிறாங்க. ஓ தமிழ்நாட்டில் 4 மொழி சொல்லித்தர ஒரு ஸ்கூல் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த கிங்ஸ்டன் ஸ்கூல் யார் அப்படின்னு இன்டர்நெட்டில் போய் வெப்சைட்டை போய் போட்டு பார்த்தா, நம்ம திமுக எம்பி இந்த ஹிந்திக்கு எதிராக ஊ ஊ அப்படின்னு நீங்கள் பார்லிமெண்ட்டில் கத்திட்டு இருப்பார் தெரியுமா? காட்பாடி வேலூரில் என்ன மேக்கப்பு 1000 ரூபாவா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் தெரியுமா? கதிரானந்த், நம்ம துரைமுருகனுடைய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனுடைய மகன், அவர் நடத்தக்கூடிய, அவர் சேர்மனாக இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸுடைய ஸ்கூல் அது. இப்போ ஹிந்தியை யாரும் என்ன பண்றாங்க? எதிர்க்கிறாங்களா விளம்பரப்படுத்துறாங்களா? விளம்பரம் தான். ஹிந்தி விளம்பரப்படுத்துறாங்க. இன்னொரு படி மேலே போவோம். இதே திமுக தலைவர், துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு மேடையில் சொன்னார், சனாதனத்தை ஒழிப்போம், கொசுவு டெங்கு மாதிரி ஒழிப்போம் அப்படின்னு சொன்னார். அவருடைய தங்கை நடத்தக்கூடிய பள்ளியில் நல்லா செங்கல் எல்லாம் சுற்றி வச்சு, வீடு கட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க, செங்கல்லாம் நல்லா சுற்றி வச்சு, அந்த செங்கல்ல பட்டையெல்லாம் அடித்து, உள்ள விறகு மாட்டு சாணியெல்லாம் போட்டு, நெய்யெல்லாம் ஊற்றி, ஹோமத்தை ஏற்றி, சுற்றி 5-10 பிராமணர்களை உட்கார வச்சு, ஓஹோ அப்படின்னு ஹோமம் நடத்திட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை இல்லாத ஒரு சிலபஸ் இது. தேசிய கல்விக் கொள்கை பிளஸ் அப்படின்னு திமுக நடத்தக்கூடிய பள்ளிகளில் இந்த மாதிரி சிறப்பாக ஹோமங்கள் சம்ஸ்கிருதத்தில் மந்திரங்கள் உச்சாரணுடைய சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது ஹிந்தியை எதிர்க்கலை திமுக, மறைமுகமாக ஹிந்திக்கு விளம்பரம் படுத்துது. இப்போ ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன்.
நம்ம சுந்தர்ராஜன், அவர் பேர் என்ன, பூவுலகின் பூவுலகின் நண்பர்கள் நண்பர்கள் சுந்தர்ராஜன், அவர் என்ன போட்டிருக்காரு, ஹிந்தியை வந்து நம்ம முதல்வர் படிக்காமல் ஆங்கிலத்தை முதல்வர் படித்ததுனால தான் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகள்லாம் ஈர்த்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் வந்து இங்கிலீஷுக்கு பதில் ஹிந்தி கற்றுக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள்லாம் மத்திய பிரதேசில் வந்து தொழில் ஆரம்பிங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். முதல் விஷயம், மத்திய பிரதேசில் இருக்கிற முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய பிரதேசுக்கு வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு எந்த மொழியில் கேட்டிருப்பாரு? ஹிந்தியில தான் கேட்டிருப்பார். ஹிந்தியில இங்கிலீஷில் கேட்டிருப்பார். இங்கிலீஷில் கேட்டிருந்தா அவர் கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரியும். இல்லை ஹிந்தியில் கேட்டிருந்தா இங்கே இருக்கிறவனுக்கு ஹிந்தி தெரியும். இல்லை அவர் தமிழில் கேட்டிருந்தா சூப்பர், ஒரு மத்திய பிரதேஷ்காரன் தமிழ் கற்றுக்கிட்டான், அச்சா சரி ஓகே. நீங்கள் ஏதோ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டதுனால வெளிநாட்டுக்கு போய் நிறையா முதலீடை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்களே, என்ன முதலீடு கொண்டு வந்தீங்க? லூலு மாலா, அது கூட இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை சென்னையில். இடம் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆட்சிக்கு வந்த உடனே பெருசாக சாதனைன்னு சொன்னீங்க இந்த லூலு மாலை, ஓகே. இப்போ டாவோஸில் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சம்மிட் நடந்ததுல, இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்சு 20 லட்சம் கோடிக்கு முதலீடு ஏதோ வாங்கியிருக்கு. அதில் 80% பாஜகவும் மகாராஷ்டிராவுக்கு போகுது. பாஜக முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு போகுது. தமிழ்நாடு அதில் எத்தனாவது இடத்துல இருக்குது? ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சால் அந்த அளவுக்கு முதலீடு ஈர்க்க முடியலையா? அப்போது நீங்கள் பூவுலகின் நண்பர்கள்னு ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பை நடத்துகிறீங்க, ஆனால் திமுகவுக்கு இப்படி முட்டு தரீங்க பாருங்கள். தயவு செய்து இனிமேல் அந்த டேக்லைனில் வராதிங்க, திமுக சொம்புங்கிற டேக்லைனில் வாங்க அப்படின்னு அந்த பதிவுக்கு கீழே மக்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஹிந்தியை யாருமே எதிர்க்கலை. இவங்க எல்லாருமே ஹிந்திக்கு விளம்பரம் தந்து ஹிந்தின்னு மக்கள் மனதில் அதிகமாக ஹிந்தியை கொண்டு போய் சேர்த்து இவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு அவங்கள திசை திருப்புறாங்கன்றத உண்மை. ஓகே. ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தமிழக மக்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது. அரசு பள்ளிகளை மூடி 50 லட்சம் பேர் இன்னும் அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ கடைசியாக வந்த தகவலின்படி அந்த 50 லட்சத்தையும் எப்படி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு திசை திருப்புவது, நம்மளுடைய பாக்கெட்டு கல்லாவை எப்படி சேர்க்கறது. நான் இன்னொன்று கேட்குறேன், ஒரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து போர்டில் அழிக்கிறீங்களே, போஸ்ட் ஆஃபீஸ் போர்டில் அந்த போர்டிலலாம் அழிக்கிறீங்களோ, உங்களுக்கு தைரியம் இருந்தால் இடி ஆஃபீஸு சிபிஐ ஆஃபீஸுக்கு போய் அழிங்க அப்படின்னு. நான் ஒரு படி இன்னும் முன்னாடி போய் கேட்குறேன், நீங்கள் எங்கேயுமே போக வேணாம், உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டால் ஒரு 200 ரூபா இருக்கும். எந்த ஒரு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உங்கள் பாக்கெட்டில் கை விட்டாலும் ஒரு 200 ரூபா இருக்கும். அந்த 200 ரூபாயில் ஹிந்தி இருக்குல்ல, அதை அழிங்க. குஜராத்தினாலே உங்களுக்கு கடுப்பாகுது இல்லை, திமுககாரங்களுக்கு குஜராத்துன்னு சொன்னாலே வெறுப்பாகுது இல்லை, அதில் குஜராத்தி ஃபோட்டோ ஒன்று இருக்குது, அந்த ஃபோட்டோவை அழிங்க, வெட்டுங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லா நோட்டும், உங்கள் வீட்டில் இருக்கிற வீட்டம்மா வந்து இந்த டப்பாலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் போட்டு அதில் இருக்கிற ஹிந்தி எழுத்துலாம் அழிங்க. ஒரு மார்க்கர், கருப்பு கலர் மார்க்கர், திராவிட மார்க்கரை வச்சு அழிங்க. மகாத்மா காந்திஜி ஃபோட்டோ வெட்டுங்க, குஜராத்தி ஃபோட்டோ எதுக்கு அப்படின்னு வெட்டுங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? ஆக இவங்க போய் போர்டில் ஹிந்தி அழிக்கிறதே அந்த ஹிந்தி எழுத்து இருக்கக்கூடிய அந்த ரூபா நோட்டி உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே, அந்த 200 ரூபா உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான். இது மொத்தமும் கபட நாடகம். இது தமிழக மக்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இனி இந்த ஹிந்தி வெறுப்பு, இந்த மும்மொழி வெறுப்பு, தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பணி தமிழகத்தில் வெற்றி பெறாது அப்படிங்கிறது தான் உண்மை. கேள்விகளுக்கு மிகச் சிறப்பாக பதில் அளித்தமைக்கு நன்றி ஆனந்த்.